கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் அதனுடைய 20, 21 ஆகிய 2 வசனங்களை தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 வசனங்கள் 20, 21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். திரும்ப ஒரு விசை வாசிக்கிறேன். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அன்புக்குரியவர்களே, இங்கு தாவீதுடைய நம்பிக்கை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை நான் கண்டுட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எவ்வளவு ஆபத்து இருந்தா என்ன, எவ்வளவு இக்கட்டு இருந்தா என்ன, நீங்கள் திரும்ப என்னை உயிர்ப்பிக்க போறீங்க. கண்டிப்பாக நீங்கள் திரும்ப என்னை உயிர்ப்பிப்பீங்க. நான் பூமியின் பாதாளத்தின் கண்டிப்பாக ஏறி வருவேன். கடைசியில் என் மகிமையை நீங்கள் திரும்ப பெருக பண்ணி என்னை தேற்றுவீங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். ஒரு சின்ன ஆபத்து வரும்போதே அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலங்களில் தாவீதுடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்குது. பாருங்கள், எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தைகள். உங்கள் வாழ்க்கையிலும் அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் நீங்கள் கண்டிருப்பீங்கன்னா நீங்கள் மனசில் ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், இல்லைப்பா இது பரவாயில்லை, நான் கண்டிப்பாக திரும்ப மீண்டு வருவேன். நீங்கள் என்னை திரும்ப மீட்டு கொண்டு வருவீங்க. என் மேன்மை இதுக்கு பிறகு நீங்கள் பெருக பண்ணுவீங்க. நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நீங்கள் என்னை சரியாக மகிழ்ச்சியாக்குவீங்க, என்னை மறுபடி தேற்றுவீங்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்களே சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இக்கட்டுகளை நீங்கள் இருந்தாலும் சீக்கிரமாக மீண்டு வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். புது பலத்தோடு வருவீங்க. இந்த காலை வேளையில் உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து வேலைகளை தொடங்குங்க. நிச்சயம் அந்த நாள் ஆஸ்வதமாய் அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.